கண்மணி ஜோடி எதிரும் புதிருமா இருக்கிறது யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலையோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி என் ஐடியானால நீங்க கண்மணி கம்யூனிட்டி கிச்சன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணீங்களே, அத நீங்க நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, என்னமோ இவ குடுத்த ஐடியானால தான் நாங்க கோடிக்கணக்கில சம்பாதிக்கிற மாதிரி, இவ்வளவு தூரம் பெருசா வளர்ந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னுடைய பாட்டியோட உழைப்புனால வந்தது. என் பாட்டியோட கால் தூசிக்கு நீ சமமாக மாட்ட. சரிதான் போடி அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனேவும் கண்மணி இருந்துகிட்டு, அதான் உங்க பாட்டி அளவுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றீங்கல்ல, என் ஐடியால நீங்க இந்த கம்யூனிட்டி கிச்சன நடத்தக்கூடாது அப்படின்னு கண்மணி பிடிவாதமா இருக்கிறாங்க. அன்பு இவ பேர்ல இருக்க அந்த கண்மணி கம்யூனிட்டி கிச்சனே வேண்டாம்டா. நாள பின்ன என் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு பங்கு வந்து கேட்டாலும் கேட்பா. அப்படின்னு பாட்டி சொன்னதும், அன்பு இருந்துட்டு, ஆமா பாட்டி நீங்க சொல்றது சரிதான். கேட்டாலும் கேட்பா அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்லுங்க. நடத்துனீங்கன்னா கண்டிப்பா பங்கு கேட்க தான் செய்வேன். ஏன்னா என் ஐடியானால தானே நீங்க அந்த கிச்சனே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கேட்பேன். இவ்வளவு தூரம் ஆன பிறகு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, அத நீ சொல்ல வேண்டாம்டி. நான் சொல்றேன். உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துகிட்டு, "அன்பு இனிமேலும் இவ கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிறியாடா? இவ உனக்கு வேண்டாம்டா. இவள டிவோர்ஸ் பண்ணிடு." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. "இங்க பாருடி, உன் பேர்ல இருக்க அந்த கம்யூனிட்டி கிச்சன நாங்க இனிமேல் நடத்தவே மாட்டோம். ஆனா எனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் நீ சைன் போட்டுரு. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. இத கேட்டுட்டு சிவகாமி, "வேண்டாம்டா அன்பு, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க. கோவத்துல எந்த முடிவு எடுக்கிறதும் சரியாகாதுடா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க கார்த்திக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா கேட்குற மாதிரி இல்ல மனநிலையில. கண்மணி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த பேப்பர்ல சைனே போட்டுர்றாங்க. இனிமேலு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமேலு என்னுடைய வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது. பார்த்துக்கோங்க. அப்படி தலையிட்டீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க பணம் காசுனால நீங்க இவ்வளோ திமிரா நடந்துக்கிட்டீங்கல்ல, அந்த பணம் காசு ஒரு நாள் என்கிட்ட வரும். அப்ப பாருங்க நீங்க என்கிட்ட வந்து நிப்பீங்க அப்படின்னு கண்மணி சவால் விட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவகாமி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.